ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இப்போ வாய்ப்பாடு, அதாவது பெருக்கல் வாய்ப்பாடு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து மனப்பாடமாக ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப மனப்பாடம் பண்ணி சொல்லாமல் நம்ம ஈஸியாக அவங்க மனசில் எப்படி பதிய வைக்கணுங்கிறதுக்கு ஒரு சில 2வது வாய்ப்பாடு 3வது வாய்ப்பாடு பற்றி இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப். உங்களுக்கு மொபைல் இருந்தால் போதும், ஜஸ்ட் உங்களுக்கு சோஷியல் மீடியா எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சாவே ஈஸியாக நீங்கள் எஸ்பிஓவில் பார்ட் டைம் ஜாயின் பண்ணி இதில் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அதை பற்றி சில வினாடிகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், குழந்தைங்களுக்கு இல்லை நமக்கே ஈஸியாக, அதாவது சின்ன சின்ன பெருக்கல் வாய்ப்பாடு, அதாவது டேபிள்ஸ் 2 and 3 பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம நார்மலாக அதை உட்காந்து நிறைய மனப்பாடம் பண்ணாமல், ஏற்கனவே இப்போ கால்குலேட்டரு, மொபைல் இதெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் நம்ம ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2வது வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு 5 கட்டம் போட்டுக்குவோம். இதில் படத்தில் காட்டுற மாதிரி 5 கட்டங்கள் போட்டுட்டு, இதில் ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டியது 2, 4, 6, 8, 10க்கு பதிலாக 0 போட்டுக்குவோம். அதே மாதிரி சேம் இதே 2வது கட்டத்துலேயே இதே மாதிரி 2, 4, 6, 8, 0 போட்டுக்குவோம். இதில் போட்டுட்டு இது ஈஸியாக நமக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, மொதல் கட்டத்தில் உள்ள ஃபஸ்ட்டு ரோக்கு ஜஸ்ட்டு நம்ம ஒரு 0 ஆட் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், 2, 4, 6, 8, 10, அதாவது 8க்கு அப்புறம், அதாவது வெறும் 0 ஆட் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம 1 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, 1 2 2 4, 2 6, 4 2 8, 2 10 அது வந்துடும். இப்போ 1 முடியுது. அடுத்தது இப்போ அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ரோவில் பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் 1 மட்டும் ஆட் பண்ணிகிட்டே வாங்க 8 வரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்த 0க்கு நம்ம 2ன்னு ஆட் பண்ணிக்குவோம். பண்ணிட்டா ஈஸியாக, அதாவது 2வது வாய்ப்பாடு ஈஸியாகிடும். இது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது மனசில் நிற்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு கணக்கு ரொம்ப ஈஸி. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அது மூலமாக நம்ம ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக 2வது வாய்ப்பாடு முடிஞ்சிருச்சு 10 வரை. இப்போ அடுத்தது இதே மெத்தடில் 3ஆவதையும் நம்ம 3வது வாய்ப்பாடையும் போட முடியலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு 3 கட்டமாக 9 கட்டம் போட்டுருங்க வேண்டியது. இதில் ஃபஸ்ட்டு பிளாங்க். இதை எப்படி எழுதணும்னா, ஜஸ்ட்டு 1 2 3 கீழேருந்து எழுதணும். அதாவது கீழ் கட்டத்துலேருந்து 1 2 3, அதே மாதிரி 2வது கட்டத்தோட கீழேருந்து 4 5 6, அதே மாதிரி 3வது கட்டத்தில் கீழேருந்து 7 8 9, இது மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஸோ மொத்தம் 9 கட்டம் போட்டிருக்கோம். 9 நம்பர் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ மொதல் கட்டத்தில், அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம 0வை ஆட் பண்ணி பாருங்கள். 0 0 0, அதாவது 3 6 9க்கு ஆட் பண்ணிடுவோம். அதே மாதிரி 2வது கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 1 1 ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி 3வது கட்டத்துக்கு 2 ஆட் பண்ணுவோம். 2 2 2. இப்போ கடைசியாக நம்ம 10வதுக்கு 0 மட்டும் வெளியில் போட்டு வச்சுட்டு, இது 2லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம செய்ய வேண்டியது 3 0. ஸோ 3வது வாய்ப்பாடு முடிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்தோம்னா அவங்க மனசில் நல்லா பதியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.